உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒருத்தவங்களுக்கு மாந்திரிகம் வச்சுட்டாங்க, கழிப்பு கழிச்சிருந்தாங்க, அதை தாண்டி இருந்தா ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது. குடல் வலி கூட வரும், குடல் ஏத்த இறக்கம் வந்தாலும் வலி வரும். அதே குடல்ல மருந்து போய் ஒட்டி இருந்தாலும் வலி வரும். மாந்திரிகமா கொடுக்குற மருந்து. நிறைய பேர் இந்த மை போட்டு பாக்குற பழக்கம் இப்பயும் நடைமுறையில இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வெத்தல மை போட்டே பாத்துருவாங்க. மையோட வெத்தலோட மகிமை கிடையாது, மையோட மகிமை போடுற பாயோட மகிமை. அது மை போய் தடவ முடியும். போய் என் கூட தான் என் ஹஸ்பண்ட் இருக்காரு, எனக்கு இந்த பொருளெல்லாம் வச்சு பண்ண முடியாது, ஸ்மார்ட்டாக பண்ணணும், ஈஸியாக பண்ணணும்னா மை கொடுப்பேன். ஆளே இல்லைன்னா தகடு மூலிமா தான் பண்ணி கொடுப்பேன். ஸோ மைன்றது 100% உண்மை. வசியத்தில் 2 விதம் தான். ஒன்று துணி, ஃபோட்டோ, காலடி மண், முடி, டேட் ஆஃப் பர்த், பேரெல்லாம் வச்சு பண்ணுறது ஒரு வசியம். எதுவுமே இல்லாமல் மையை கொண்டு வந்து தடவுறது ஒரு வசியம். 10 வருஷம் பிரிஞ்சிருந்தவங்க வந்தாலும் சேர்த்து வைக்க முடியுமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. கணக்கு போடும்போது இது பண்ணுங்க, பண்ணலாம், நீ பண்ணி கொடுன்னு எனக்கு உத்தரவு வந்தால் நான் அதை செஞ்சிருவேன். ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில நிறைய பேருக்கு மாந்திரிகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இப்போ தெரிய வருது. அது மட்டும் இல்லாம மாந்திரிகத்தை பத்தி தேடல்களுமே நிறைய வந்துகிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு காவாங்கரை மாலிக் பாய் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம கடந்த நிகழ்ச்சியிலேயே ஆவிகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து நிறைய பேருக்கு மாந்திரிகத்திலையுமே நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சொல்ல போனோம்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு மாந்திரிகம் வச்சுட்டாங்க, கழிப்பு கழிச்சிருந்தாங்க, அதை தாண்டி இருந்தா ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது. அந்த பிரச்சனை பெருசான பிறகுதான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு மாந்திரிகம் வயசா இருக்கட்டும், செய்வனை பண்ணியிருக்காங்க, நான் கழிப்பை தாண்டிட்டேன், அது தெரியாம நடந்த ஒரு விஷயம், அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்னவா? ஆக்சுவலி ஒன்று பாருங்கம்மா, சின்னதாக இருக்கும்போது யாருக்குமே எந்த ஒரு விஷயம் தெரியாது. ஓகே, ஒரு கை வலிக்குதுன்னா ஒரு கையில் வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது பெருசாக தெரியாது. இதே உடம்பு ஃபுல்லாக வலி அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு உடல் ரீதியாக இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வயிறு எடுத்துங்களேன், ஒரு ஸ்டொமக் எடுத்துங்க. ஒரு வயிறு வலி வருதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வயிறு வலி ரொம்ப உருட்டி பற்றி எடுக்குதுன்னா எடுத்தோன்னே பாய்கிட்ட வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு மாந்திரிகிட்ட போகணும், ஒரு ஜோதிகிட்ட போகணும், இல்லை ஒரு மந்திரிகிட்ட போகணும் அவசியமே கிடையாது. முதல்ல ஒரு வயிறு வலி வருதுன்னா அது எங்கேருந்து வருது, எதனால் வருது, யாரால் வருது முதல்ல தெரிஞ்சு, நம்ம சாப்பிட்ட ஃபுட்டாலையா, இல்லைன்னா உடம்புல ஸ்பேர் பார்ட்ஸ் எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு முதல்ல நல்ல ஒரு கவர்மெண்ட் டாக்டரோ ப்ரைவேட் டாக்டரோ அவங்களோட வசதி தகுந்த மாதிரி டாக்டரை பார்த்துட்டு அதோட டேப்லெட்ஸ் எடுத்து அதோட ட்ரீட்மெண்ட் பண்ணி, ஒரு தடவைக்கு 2 டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி இது எல்லாமே நான் பண்ணிட்டேன், எல்லா ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்துட்டேங்க, அப்படி இருந்தும் எதுவுமே சரியாகலை அப்படின்னா அப்போ நீ மாந்திரிகை தேடி வரலாம். ஓகேங்களா? எடுத்தோன்னு என்கிட்ட வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே இல்லாமல் மந்திரிச்சா சரியாகிடும், மந்திரிச்சு அனுப்புவேன். அப்போ ஏன்னா உனக்கு இப்போ கிட்னியில் வலியோ இல்லை கிட்னியில் ஸ்டோன் வச்சு வயிறு வலி வரும், இதே வயிற்றில் மருந்து வச்சாலும் வயிறு வலி வரும். ரெண்டுமே வயிறு வலி தான், ஆனால் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ இங்கே வலிக்குது என்ன சொன்னோம், என்ன சொல்ற, குடல் வலி கூட வரும், குடல் ஏத்த இறக்கம் வந்தாலும் வலி வரும். அதே குடல்ல மருந்து போய் ஒட்டி இருந்தாலும் வலி வரும், மாந்திரிகமாக கொடுக்குற மருந்து. அப்போ 2 வலிக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால நார்மலாக ஒரு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், மக்களுக்கு சொல்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம உடல் ரீதியாக என்ன பாதிப்பு இருக்குது, எதனால் இந்த பிரச்சனை வந்தது, இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கிளியர் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், அல்லாவோட கிருபையால். சரியாகலையா அப்போது ஒரு நல்ல மாந்திரிகராக பார்த்து இந்த மாதிரி மாலிக் பாய்கிட்டோ இல்லை எங்கள் நியர்பையில் உங்ககிட்ட இருக்கிறால போய் பாருங்கள், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன், எல்லா பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எதனால் தெரியல பாருங்கன்னா அப்போது கணக்கு போட்டு பேரை போட்டு அப்பா அம்மா பேரை போட்டு ஃபோட்டோ போட்டு டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு பார்த்தா அவருக்கு பிரச்சனை வெளியில் வரும். இது இயற்கை மூலிமா அவருக்கு ஒரு கழிப்பாலியோ பாதிப்பாலியோ வந்ததா, இல்லை செயற்கை மூலிமா யாராவது ஒரு செய்வனை வச்சுருக்காங்களா, ஏவல் மாதிரி பண்ணியிருக்காங்களா, இல்லை வீட்டில் சூனியம் மாதிரி வச்சுருக்காங்களா. ஏன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் அண்ணன் தம்பிங்களே தம்பிக்கு அண்ணன் வைக்கிறான், அண்ணனுக்கு தம்பி வைக்கிறான், பொண்டாட்டி புருஷனுக்கு வைக்கிறான், புருஷன் பொண்டாட்டிக்கு வைக்கிறான். அந்த மாதிரிலாம் இப்போ காலம் போயிட்டுருக்கு. அந்த சொசைட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது எதனால் பிரச்சனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இன்ஷால்லா ஒரு சிட்டிங் 2 சிட்டிங்கில் கிளியர் ஆகிடும்.
அதனால் எந்த ஒரு இதே வந்து உடல் பாதிப்பாக இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாக சொல்ல வரணும்னா உடல் ரீதியாக பாதிப்புனா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான். ஒரு மனுஷன் இங்கே வாழணும்னா டாக்டரும் தேவை, தெய்வமும் தேவை. தெய்வம் மட்டும் எல்லாம் வச்சுக்கிட்டு டாக்டர் இல்லாமல் வாழ்ந்துட முடியாது. அதே மாதிரி டாக்டர் மட்டும் வச்சுட்டு தெய்வம் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு மனுஷனுக்கு ரெண்டுமே வேணும். அப்பாவும் வேணும், அம்மா வேணும். ரெண்டுமே இல்லாமல் ஒன்றும் பிறக்காது. அப்பா இருந்தால் மட்டும் குழந்தை வந்துடாது, அம்மா இருந்தால் மட்டும் குழந்தை வந்துடாது. ரெண்டுமே இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ரெண்டுமே வேணும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அணுக வேண்டியது டாக்டர். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைக்காலஜி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதில் சரியில்லையா அப்போ நீங்கள் மாந்திரிகரை தேடுங்க. அப்போ நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் கிடைக்காத ரிசல்ட் இதில் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. உனக்கு கிட்னி வலி வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து என்ன பண்ண மந்திரிச்சு தாயத்து தான் போடுவேன், தகுட்டு தான் கொடுப்பேன், தண்ணி கொடுப்பேன், லெமன் கொடுப்பேன். ஆனால் உனக்கு கிட்னி எப்படி சரியாகும்? அப்போ வந்து இப்போ நான் ஒரு பாய்கிட்ட போனோம் பை, 6 மாதமாக அலைய வச்சார் பை, ஏறி இறங்கினேன் பை, ஒன்றுமே சரியாகல பை, நான் திருப்பி உன் நம்பி வந்திருக்கேன் பையனுவான். அவனுக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இருக்காது. அப்புறம் பை நான் இங்கே வலிக்குதுன்னு சொன்னேன் பை, அவர் இது கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இந்த தகடு கொடுத்தாரு, அந்த தகடு கொடுத்தாரு, எல்லா தகடு கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க, இல்லை பை நான் போவே இல்லை பை. அப்போ தப்பு யாருது? பாய் தான், பீப்புள் தான், வர பீப்புள்ஸ் வரவங்க மேலே தான் தப்பு. முதல்ல உனக்கு விஷயம்னா முதல்ல டாக்டர் அணுகணும். அங்கே போய் ரிசல்ட் வரலன்னா தான் நீ மாந்திரிகன் அணுகணும். இதுதான் விஷயம். சின்னதாக இருக்கும்போது டாக்டரை பார்த்து கிளியர் ஆகலைன்னா எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வந்தீங்கன்னா இல்லை என்ன நம்பி வந்தாலும் அல்லாத்தோட கிட்ட காப்பாற்ற முடியும். கண்டிப்பா சார். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய மாந்திரிகம், தாந்திரிகம் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். அதே மாதிரி வசியம் அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம காதுபட நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். வசியத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பேசலாம். அதுக்கு முன்னாடி மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார். நிறைய பேர் வந்து இந்த மை போட்டு பார்க்குற பழக்கம் இப்பயும் நடைமுறையில இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்னது? ஆக்சுவலி வந்து மை போட்டு பார்க்குறது வந்து இருக்கான்னு கேட்டால் மாந்திரிகத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே மை போட்டு தான் பார்த்து தான் ஆரம்பித்தாங்களே. இப்போ நம்ம கணிக்கிறோம்ல, இப்போ நான் வந்து ஒருத்தரோட ஃபோட்டோ பேரை வச்சு, அம்மா அப்பா பேரை வச்சு எந்த திசையில் இருக்காங்க, எது நோக்கி இருக்காங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குன்னு கணிக்கிறேன். ஓகேங்களா? அவங்க டேட் ஆஃப் பர்த் டைமிங் வச்சு நான் வச்சு கணிப்பேன். ஆனால் இதே வந்து அப்போ பார்த்தீங்கன்னா மை போட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறது அவங்க வெத்தலை மை போட்டே பார்த்துருவாங்க. ஆனால் மையோட வெத்தலோட மகிமை கிடையாது, மையோட மகிமை போடுற பாயோட மகிமை அது அப்போது. ஆனால் அந்த அதான் சொல்கிறேங்க, அந்த அப்போ இருந்த ஆளுங்க இப்போ இல்லை. அந்த வேலை அப்பயும் முடிஞ்சிருச்சு. இப்போ சும்மா கதை விட்டுருக்கான எத்தலை போடுறேன், மைய போடுறேன், சுண்ணாம்பு போடுறேன், வாயில் பீடா போடுறேன் மாதிரி. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் வசிய மை என்றது உண்மையாக பொய்யானா 100% உண்மை. ஏன்னா ஒரு மாந்திரிகத்தில் முதல்ல ஒரு மாந்திரிகை வச்சு ஒரு வசியம்தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பில்லி சூனி மேவல் கெடுதலே வந்தது. ஃபஸ்ட்டு நன்மை. மைன்றது பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடுலேருந்து வந்தது தான் மை. மூலிகை மை எடுத்து வேறு எடுத்து அந்த வேறு இந்த வேறு எடுத்து பெண்களோட சில விஷயத்தை பொருளை மிக்ஸ் பண்ணி ஒரு மனைவியை, ஒரு கணவன் என்ன சொல்கிறது, மனைவி வந்து கணவனை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காகவும் கணவனை வசியம் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் தப்பான பார்வையும் தப்பான பெண்கள்கிட்டையும் போகாமல் இருக்கிறதுக்கு கைக்குள்ளே வச்சுக்கிறது தான் வசிய மையை செஞ்சாங்க அப்போது. இப்போ வந்து பக்கத்துட்டு ஆண்டிக்கும் எதிர்விட்ட அங்கிளுக்கும் எதிர்விட்ட பொண்ணுக்கு தான் தடிவிட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் மைய தான் மாந்திரிகத்தில் ஃபஸ்ட்டு வந்தது. ஏன்னா அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கணவர் மனைவிக்கோ இல்லை மனைவி கணவனுக்கோ இல்லை தங்கைக்கோ இல்லை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அவங்களுக்குள்ள கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கும் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்காகவும் பயன்படுத்தினாங்க. ஏன்னா தடுவ முடியும் ஒருத்தவங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்சிங்களேன், இப்போ நான் உங்கள் தள்ள அப்ளை பண்ணலாம், அப்போது அது மை சாத்தியம். இப்போ என்கிட்ட வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் லவ் பண்ணியிருந்தேன், அந்த பொண்ணு கோயம்புத்தூரில் இருக்குது, நான் சென்னையில் இருக்கேன், இப்போ அந்த பொண்ணு வரணுன்னா நான் எந்த மையை போய் எங்கே தடுவுது? தடவ முடியாது. அப்போ நான் என்ன பயன்படுத்தணும்? அந்த பொண்ணோட துணி, ஃபோட்டோ, பேர், அம்மா அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த் வச்சு யாருக்கு வர வைக்க சொல்கிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயிலும் கேட்டு 2 டீட்டெயிலும் வச்சு சில வேலைப்பாடு பண்ணி கொடுத்து தகடு மூலமா எழுதி கையில் கொடுத்து இது 60 நாள் செய், 90 நாள் பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி கடைப்பிடிக்கணும், ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, தவறான விஷயம் போகக்கூடாது, இன்னொரு பெண்ணை தொடக்கூடாது, நான் சொன்ன மாதிரி கட்டுக்கோப்பாக இருந்து நீங்கள் இந்த 60 நாள் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வருவா. ஏன்னா ரீகனெக்ட் ஆகும். ஏன்னா பிரிஞ்சு ஆல்ரெடி பாண்டிங்கில் இருந்தவங்க வந்து என்கிட்ட வந்து பிரிஞ்சிட்டேன்னு சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு வரத்துக்காக ஒரு வேலைப்பாடு செய்யணும், இவர் இங்கே செய்ய 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 அந்த பொண்ணுக்கு அங்கே ரீகனெக்ட் ஆகும். என்னென்னா இவர் கூட இருந்தது, பேசினது, சாப்பிட்டது, பழகினது, ஒன்றா இருந்தது, ஃபிசிக்கலாக இருந்ததுலேருந்து வாழ்ந்ததுலேருந்து எல்லாமே திருப்பி திருப்பி அந்த பொண்ணுக்கு வந்து போகும். அப்போ அந்த பொண்ணு திருப்பி ஃபோன் பண்ணி தான் பார்க்கலாமே, பேசி தான் பார்க்கலாமே, என்ன தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இறங்கி வரும். இதுதான் லாஜிக். இதுதான் இந்த மாலிக் பை பண்ணிகிட்ருக்காரு. மை வந்து பை தடவ முடியும் பை, என் கூட தான் என் ஹஸ்பண்ட் இருக்காரு, எனக்கு இந்த பொருளெல்லாம் வச்சு பண்ண முடியாது, ஸ்மார்ட்டாக பண்ணணும், ஈஸியாக பண்ணணும்னா மை கொடுப்பேன். ஆளே இல்லைன்னா
தகடு மூலிமா தான் பண்ணி கொடுப்பேன். ஸோ மையன்றது 100% உண்மை. மைய வச்சும் வசியப்படுத்தலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகடு மூலிமா பண்ணுறது ஃபோட்டோ துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கூட நிற்கும். மையெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 நாள் 21 நாள் 31 நாள் 48 நாள் இவ்வளோ தான் நிற்கும். அதோட தன்மை அவ்வளோதான். அது அந்த நேரத்துக்கு வசியம் பண்ணிக்கலாம். ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் போகிறவங்க ஒரு வசியம் பண்ணி 4 பேரை வாங்க வைக்கலாம். ஒரு ஜாப்புக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், நம்ம போகிற இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு மையை பயன்படுத்தலாம். ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், நல்லா முகம் கவர்ச்சிகரமாக தெரியணும்னா பயன்படுத்தலாம். ஒரு பிஸ்னஸில் இருக்கோம், நான் பேசுகிறேன், ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன், எனக்கு கீழே 50 பேர் வேலை செய்கிறாங்க, நான் சொன்னால் அவங்க 5 பேரும் கேட்கணுன்னா தடவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஸ்பீச் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் வசியத்தன்மை மை இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு மை கிடையாது. பிஸ்னஸ்ஸு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வேறு, கணவன் மனைவி வேறு, அதுக்கும் தனித்தனி மை இருக்குது. இந்த கடையில் வாங்கி டப்பாவில் போட்டு வைக்கிற மை கிடையாது. அதுக்குன்னு வசியம் பண்ணி அதுக்குன்னு சில மூலிகையை பயன்படுத்தி ஒரு மையிலையும் பார்த்தீங்கன்னா 21 மூலிகை 19 மூலிகை இருக்குது. இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ பவுடர் சேர்க்கணும், புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அதில் பொருளை சேர்த்து அதை உருவேற்றி கொடுத்தா தான் அது வேலை செய்யும். தடுவுறனுக்கும் டைம் நல்லா இருக்கணும், யாரை தடுவு சொல்லணும் அவனுக்கும் டைம், 2 பேருக்கு அமைப்பு இருந்தால் தான் அதுவே வேலை செய்யும். புரியுதுங்களா? இதான் விஷயம். இப்போ அதே மாதிரி வசியம் அப்படின்னு சொல்ல போனோம்னா தொழில் வசியம், காதலர்கள் வசியம், குடும்ப வசியம்னு நிறைய வசியங்கள் கேள்விப்படுறோம். இப்போ இந்த வசியம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க. இப்போ காதல் வசியம் அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம செஞ்சோம்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேருக்கும் நேரம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னீங்க. இப்போ நேரம் சரியா இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சார்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்கிறேன். வசியத்தில் 2 விதம் தான். ஒன்று துணி, ஃபோட்டோ, காலடி மண், முடி, டேட் ஆஃப் பர்த்து, பேரெல்லாம் வச்சு பண்ணுறது ஒரு வசியம். எதுவுமே இல்லாமல் மையை கொண்டு தடுவுறது ஒரு வசியம். யாரால் மை தடுவ முடியுமோ அவங்க தாராளமாக மையை பயன்படுத்தி அவங்கள வசியம் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப வருஷம் நிற்காது. ஒன்று குறிப்பிட்ட நாட்கள் நிற்கும். பை என்னால் மையெல்லாம் தடவ முடியாது பை, அவன் கோச்சிக்கிட்டு அங்கே போயிட்டா பை, என் ஒய்ஃப் தான் அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, வீட்டுக்கெலாம் போக முடியாது, எந்த பொருளும் கொடுக்க முடியாது, எதுவுமே தடவ முடியாது, ஆனால் என் ஒய்ஃப் என்கிட்ட வந்துடணும் அப்படின்னா இந்த மாலிக் பகீடு தான் வரணும். அப்போ வந்து அவங்களோட ஃபோட்டோ, பேர், டேட் ஆஃப் பர்த்லாம் வாங்கி இவரோட ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் வாங்கி பொருளெல்லாம் செஞ்சு கொடுத்தேன்னா அவர் அதை கொண்டு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி 60 நாள் பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கும் ஆல்ரெடி வாழ்ந்துருக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருக்கணும், லவ்வர்ஸாக இருந்திருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கணும், அவங்களுக்குள்ளே என்ன பாண்டிங் இருக்குது, ரிலேஷன்ஷிப் ஒன்று இருந்தால் மட்டும்தான் மாந்திரிக மையாக இருந்தாலும் சரி, தகடாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி, 2 பேருக்குள்ள பாண்டிங் இருந்தால் மட்டும்தான் சேர்க்க முடியுமே தவிர, பை நான் எதிர்விட்டு ஆண்டி பார்த்தேன் பை, அந்த ஆண்டி என்கிட்ட பேச வைக்கணும் பை, எனக்கு அந்த ஆண்டி மேலே ஒரு க்ரஷ்ஷாக இருக்குது பை, ஆனால் அந்த ஆண்டி டீட்டெயில் என்கிட்ட எதுவுமே இல்லை வேணால் முடியாது. ஏன்னா நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. 2 பேருக்குள்ள உறவாடி இருந்தால் மட்டும்தான் மாந்திரிக சாத்தியம். யாரோ ஒரு தெரியாத மனுஷன் வசியம் பண்ணான்றது பொய். ஏன்னா பண்ண முடியாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அது இது வந்து எறும்பு மாதிரி, ஒரு எறும்பு போயின்னே இருந்தால் தான் பின்னாடி லைனாக எல்லா எறும்பும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது வந்து கம்யூனிகேஷன் ரூட் இருந்தால் மட்டும்தான் இதை கரெக்டாக சாத்தியம் பண்ண முடியும். வாழ்ந்துருந்துக்காங்க லவ்வர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் வாழ்ந்துருந்தா கூட, 2 மாதம் வாழ்ந்தா கூட போதுமா? இவர் பேர் சொன்னால் அவங்க டக்குன்னு தெரியணும், அந்த மாதிரி இருந்தாலே போதுமா? ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அதை லவ்வாக கன்வெர்ட் பண்ண முடியும். 8 வருஷம் பிரிஞ்சுட்டாங்க, டைவர்ஸே முடிஞ்சிருச்சு, 2 பேருக்குள்ள டாக்குமெண்ட் பேப்பர் இருக்குது, தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சடனாக 2ல் ஒருத்தன் வந்து கேட்குறான், எனக்கு என்ன தெரியல என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு என் ஒய்ஃப் இப்போ வேணும்னு தோணுது, எனக்கு தேவை, என் ஒய்ஃபோட நான் வாழணும், எனக்கு ஆசையாக இருக்குது, அவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கல, நானும் மேரேஜ் பண்ணிக்கல, ஆனால் நாங்கள் வாழணும்னு கேட்டால் 2 பேர் நல்ல ஒரு லாஜிக்கு அழகாக சேர்த்துது. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்டு பேப்பரு இதெல்லாம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்து கோர்ட்டுக்கு தான், வாழ்க்கைக்கு கிடையாது. புரியுதுங்களா? இது சுத்தமாக இருந்தாலே போதும். எண்ணம் சுத்தமாக இருந்து உனக்கு சேரணுன்ற எண்ணம் இருக்குது தெரியுமா, அந்த எண்ணமே உன்னை வாழ வச்சிரும். அதனால் அழகான சேர்த்து வச்சுருவேன். அது பெண்ணாக வந்தால் ஒய்ஃப் வந்தாலும் சரி, ஜென்ஸாக வந்தாலும் சரி, 10 வருஷம் பிரிஞ்சிருந்தவங்க வந்தாலும் சேர்த்து வைக்க முடியுமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. கணக்கு போடும்போது இது பண்ணுங்க, பண்ணலாம், நீ பண்ணி கொடுன்னு எனக்கு உத்தரவு வந்தால் நான் அதை செஞ்சுருவேன். இதே வரவங்க கோடீஸ்வரன் எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு உத்தரவு இல்லை, இது பண்ண முடியாது, பண்ணாலும் நிலைக்காது, தவறான விஷயத்துக்கு அவன் கேட்குறான், இந்த பொண்ணு அவனை கூட்டு வந்து விட்டோன்னா அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு பாதிப்பு வரும்னா பண்ணவே மாட்டேன். இல்லை அந்த பொண்ணுக்கு உண்மையாக லவ் பண்ணுறான், நான் வர வச்சு கொடுத்தா அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழுவான், 2 பேருக்கும் பாண்டிங் இருக்குது, ஆயுசுக்கு நல்லா இருப்பாங்க, குழந்தை குட்டியோட இருப்பாங்கன்னு எனக்கு கணக்கில் வந்தால் 100% வர வச்சு கொடுப்பேன். அவன் எந்த எல்லையில் இருந்தாலும் சரி முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும். லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஷார்ட்டாக முடிச்சிடலாமா கொஞ்ச நாள்லையே, கொஞ்சம் ஊரில் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எந்த ஒரு பொருளும் கொடுக்காம நம்ம செய்கிறோம் இல்லையா? அதுதான் வசியத்தில் 2 வசியம் இருக்குமா, பொருளை வச்சு பண்ணுறது ஒன்று இருக்குது, மையை வச்சு பண்ணுறது ஒன்று இருக்குது.
அதே மாதிரி குடும்பங்களுக்குள்ள நிறைய சச்சரவுகள் வர்றதை நம்ம அடிக்கடிக்கு நிறைய பேருடைய காதுகளில் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அந்த சச்சரவுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு தீர்வா நான் இந்த விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவீங்க சார்? சூப்பராக கேட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம். நல்லா பார்த்துங்கம்மா, வீட்டுக்கு வாசப்படி மாதிரி வீட்டுக்கு சண்டை இருக்குது. சண்டை இருந்தால் தான் அது வீடே. சண்டை இல்லைன்னா அது வீடே கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, அந்த சண்டையில் ஒரு லாஜிக் இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு பசங்கள்லாம் வளர்ந்துருக்காங்க, மருமக இருக்காங்க அப்படின்னும்போது எல்லார் மனசுலேயும் ஒரு ஈகோ இருக்குமா. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஈகோ பண்ணுது. கொடுத்த சாக்லேட்டை பிடுங்கன்னா கோவப்படுது இல்லையா? குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தைக்கு கோவம் வரும்போது அப்போ 50 வயசு 60 வயசாக இருக்காங்க, அப்படி இருக்கும்போது கோவம் வரதானே செய்யுது. எல்லாருக்குமே கோவன்ற ஒரு ஈகோன்னு ஒன்று இடிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பேரண்ட்ஸ் இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு பையனுக்கு ஒரு மருமக கல்யாணம் பண்ணி வராங்கன்னும் போது அந்த பொண்ணு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வரும். நான் போன போட்டில் இப்படி வாழணும், ஹஸ்பண்ட் கூட இப்படி இருக்கணும், அந்யுன்யமாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், என்ன ஒரு கைக்குள்ளே வச்சுக்கணும், நான் அவரை கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் இங்கே தாய்க்குன்னு பெண்களுக்கு முழுக்க சொல்லணும்னா விட்டு கொடுக்குற தன்மை கம்மி. சாதாரண ஒரு 10 ரூபா லிப்பாமோ ஒரு கிளிப்பே விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது 20 வருஷம் 30 வருஷம் வளர்த்த ஒரு பையன் கூட உடனே ஒரு பொண்ணு வந்தோடனே அவன் அண்டோரில் போயிட்டான் அப்படின்னா நமக்கு பேச்சை கேட்க மாட்டானே, பொன்னாடி பக்கம் போயிட்டானே, பொன்னாடி முந்தானி பூச்சின்னு போயிட்டானே, அவனுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அவள் தான் வளர்ப்புறான். பின் அவன் முந்தானி பூச்சி தான் போவான், பின் ஆயா முந்தானி பூச்சினா இருப்பான் முடியாது இல்லைம்மா. ஸோ அவன் பின்னாடி தான் போவான். இதுதான் லாஜிக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, மாமியார் பிரச்சனை, மருமக சண்டை, அங்கே மாமனாருக்குள்ள சண்டை, அங்கே பையன் சண்டை. இதுதான் கம்யூனிகேஷன் மிஸ் ஆகுது. இல்லை வரவளுக்கு அவளும் ஒரு பெண்ணு தானே, நம்ம வரும்போது எப்படி இருந்தோம், நம்மளும் ஆசைப்பட்டோம் இல்லையா, அதுதானே இப்போ அவள் ஆசைப்படுறான்னு எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணுமா. இதெல்லாமே நம்ம புரிஞ்சு ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டாலே சண்டைன்ற ஒரு விஷயம் வராது. அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை வருதுன்னா இந்த 5 பேருக்குள்ளே ஒருத்தர் எங்கள் வீட்டில் 4-5 பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி சண்டை வருது, இந்த விஷயத்தால் வருதுன்னா அது எல்லாமே என்னன்னு கேட்டு அது தகுந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஏன்னா குடும்பம் பிரியக்கூடாது. நான் அதில் தான் ரொம்ப முக்கியமாக இருப்பேன். குடும்பன்றது ஒரு பொருளை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமாக, அழிக்கிறதுக்கு ஒரு நொடி போதும், அழிச்சிடலாம். அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி குடும்பன்றது உடையாமல் முடிஞ்ச அளவுக்கு அதை சேமிப்பு பண்ணுறது யார்? வீட்டோட தலைவர். ஸோ அப்பா அம்மா அவங்க என்ன பண்ணணும், அவங்க பிள்ளைங்க சரியில்லையா, இவங்களை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சமாக செடியாக இருக்கும்போதே நீங்கள் பிடுங்கி போட்டிங்கன்னா அது மரமாக வளராது. அதை விட்டுட்டு மரமாக வளர்ந்து போய் நின்றதுக்கப்புறம் பிடுங்குன்னா பிடுங்க முடியாது. அது மாதிரி சின்னதாக இருக்கும்போது இப்போ தப்பு எங்கேருந்து வருது, இவன் ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், இவன் ஏன் ஸ்மோக் பண்ணுறான், எதனால் யார்கிட்ட கற்றுக்கிட்டான், எதனால் பண்ணுறான் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டை போடுறாங்க, ஏன் 2 பேர் சண்டை போடுறாங்க, எதனால் சண்டை வருது, இவன் தப்பு பண்ணானா இல்லை அவள் தப்பு பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும். இல்லை நம்மளால் தப்பு நடக்குதா, நம்ம ஆப்போசிட்லேயே பார்க்கக்கூடாது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே பார்க்கணும். இதெல்லாமே கொஞ்சம் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாலிக் பைக்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது மீறிய உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை உங்கள் ஜாதக மூலியமாவோ இல்லை பேர் மூலியமாவோ எங்களை மாதிரி ஆளுங்கிட்டையோ இல்லை ஒரு ஜோதிடர்கிட்டையோ போயிட்டு நேரம் காலம் எப்படி இருக்குது, டைம் எப்படி இருக்குது, மருமக கல்யாணம் பண்ணு வந்தான், இல்லை வீட்டுக்கு ஒரு மரும்புள்ள வந்தான், இல்லை எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தது, வீடு கட்டணும், எங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துட்டுருக்கு, அது எதனால் வருதுன்னே தெரியலன்னா இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் எதனா ஒரு குறைகள் இருந்தால் அதை தீர்த்துக்கணும். சின்னதாக இருக்கும்போது நீங்கள் தீர்த்துட்டிங்கன்னா குடும்பம் பிரியாது. அதை விட்டுட்டு அவன் சண்டை போட்டு பையன் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் இவன் போனதுக்கப்புறம் லாஸ்ட் 2 பேரும் வருவாங்க, ஐயா என் பையன் போய் 3 வருஷம் ஆச்சு, ஐயா என் பையன் போய் 2 வருஷம் ஆச்சு ஐயான்னு. அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம், சூரிய மறைஞ்சப்போ நமஸ்காரம் எதுக்குன்ற மாதிரி கதை அது. அதனால் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவே முன்னாடி பார்த்து சரி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி உடலில் பிரச்சனை இருந்தாலுமே முதல்ல பார்த்து சரி பண்ணி வச்சுக்கணும். எதுவுமே சின்னதாக இருக்கும்போது பண்ணிட்டீங்கன்னா பெருசாக பாதிப்பு வராது. அதுதான் நிறைய வீடியோவில் நான் சொல்ல வரேன். எதுவானாலும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. என்ன சொல்கிறது, 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிற ஃபோனையே 100 ஷோரூம் ஏறி இறங்குறீங்க. ஒரு ஃபோனுக்கு 10 கேஸு, அந்த மூடி இந்த மூடி போட்டு அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறீங்க. நம்ம மக்கள் அப்படி தான், நானாக இருந்தாலும் அப்படி தான். 1 லட்ச ரூபா ஃபோனை பத்திரம் பண்ணி வைப்போம், ஆனால் விலை மதிக்காமல் நம்ம உடம்ப ஒரு ஹெல்மெட் கூட போடாமல் பைக் ஓட்டுவோம். ஏன்னா நம்பிக்கை அப்படின்ற ஒரு பேரில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டு லைஃப்பில் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே எந்த நேரத்துலையுமே இந்த மந்திரம் தந்திரம் பில்லி சூனியம் ஏவல் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா சார். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம்னே சொல்லலாம். மாந்திரிகம், தாந்திரிகம், வசியம்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கான நேர்காணல்ல உங்களோட நேரத்தை செலவு செஞ்சு நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா.